السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்ததன் நோக்கத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை அறிந்து வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வெறுமனே வணங்குவதற்காக மட்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அறிந்து வணங்குவதற்காக என்று இந்த ஆயத்திற்கு அறிஞர்கள் விளக்க உரை கொடுப்பார்கள். ஏனென்றால் ஒன்றை நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதை அறியாமல் வணங்குவது சாத்தியமற்றது. நாம் எதை வணங்குகிறோம், ஏன் வணங்குகிறோம், எப்படி வணங்க வேண்டும் என்கிற அறிவு இல்லாமல் நாங்கள் ஒன்றை வணங்குவது என்பது சாத்தியமற்றது. அதனால்தான் அறிஞர்கள் தலைப்பிடுகிற பொழுது கூட சில விடயங்களை சொல்லுவார்கள். பாபுல் இல்மி கபுலல் கௌலி வல் அமல். ஒரு விடயத்தை சொல்வதற்கு முன்னர், ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னர் அதை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்கிறான், அறிந்து செய்தால் அதிலே அவனுக்கு தவறு ஏற்படாது. ஏன்? அவன் பூரண அறிவோடு அதை செய்கிறான். அறியாத மக்கள் செய்கின்ற வணக்கத்தை விட அறிந்தவர்கள் செய்கின்ற வணக்கம் அல்லாஹ்விடத்திலே மேலானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லுவார்கள். அறியாத ஒருவன் தொழுகின்ற 1000 ரக்காத்துக்களை விட அறிந்த ஒருவன் தொழுகின்ற ஒரு ரக்காத் அல்லது 2 ரக்காத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்ததாக இருக்கும். ஏன்? அவன் அறிவோடு செய்கிறான், இவன் அறிவில்லாமல் செய்கிறான். சட்டதிட்டங்களை மட்டுமல்ல, ஒருவன் தொழுகையுடைய பர்லுகளை அறியாமல் தொழுவதே கூடாது. நோன்பினுடைய பர்லுகளை அறியாமல் அல்லது நோன்பை முறிக்கக்கூடிய அல்லது தொழுகையை முறிக்கக்கூடியவைகள் எவை என்று அறியாமல் செய்கிற வணக்கமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி என்றால் யாருக்காக நாங்கள் நோன்பு நோக்கிறோம், யாருக்காக நாங்கள் தொழுகிறோம், யாரை தொழுகிறோம்? அந்த இறைவனை அறியாமல் ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதனால்தான் ஒரு ஹதீஸ், சூஃபியாக்கள் இந்த ஹதீதை முற்படுத்தி பேசுவார்கள். ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் அல்லது கிரந்தங்களில் இந்த ஹதீத் முதன்மைப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கலாம், அல்லது இது சஹீஹா லைஃபா இருக்குதா இல்லை என்ற வாத பிரதிவாதங்கள் இருக்கலாம். ஆனால் சூஃபிகள் இதை முதன்மைப்படுத்துவார்கள். எதை முதன்மைப்படுத்துவார்கள்? அவ்வலுத்தீனி மஅரிஃபத்துல்லாஹ். மார்க்கத்தில் முதலாவது கடமை அம்சம் அல்லாஹ்வை பற்றிய மஅரிஃபா, அல்லாஹ்வை அறிவது என்று சொல்வார்கள். சரி, ஒரு வாதத்துக்கு இது ஹதீஸ் இல்லை என்று வைத்துக் கொள்வோமே. ஹதீஸா இல்லையா என்ற வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்லை என்று வைத்துக் கொள்வோம். மார்க்கத்தில் முதல் கடமை என்ன? முதலாவது கடமை என்ன? அல்லாஹ்வை அறிவது. அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபா என்பது ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை அறிந்து வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன். இது யார் சொன்ன? அல்லாஹ் சொன்ன. இந்த ஆயத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்றுதான். எனவே
ஒரு ஹதீதுல சஹீஹா லஈஃபா என்கிற வாதத்தை மட்டும் தூக்கி பிடிக்காமல் அதில் சொல்லப்படுகிற செய்தி குர்ஆனிலும் ஏனைய நபிமொழிகளிலும் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயமா என்கிறதை அவதானித்துக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக வாத பிரதிவாதங்களை நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அவ்வளவு தீனி மாரிஃபத்துல்லாஹ், தீனுடைய முதல் படி அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அல்லாஹ்வை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு அறிந்தால்தான் அல்லாஹ் யார் என்பதை அறிந்து செய்கிற வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நாள் ஒரு மனிதர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறார், தலைமுடி வார்ந்திருக்கிறார். பயணிகளுடைய எந்த அடையாளமும் அவருடைய உடலில் தென்படவே இல்லை. ஆனால் ஒரு தூரத்து மனிதர் வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார். அதில் ஒரு கேள்வி, இஹ்சான் என்றால் என்ன நாயகமே, இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், கஅன்னக தராஹு, அவனை நீ பார்ப்பதாக வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக, நிச்சயமாக அவன் உன்னை பார்க்கிறான் என்று உன்னுடைய வணக்கம் இருக்க வேண்டும். இப்படி பல விஷயங்களை அந்த மனிதர் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். அந்த மனிதர் சென்று விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், என் தோழர்களே, தற்பொழுது வெள்ளை ஆடையோடு பயணிகளின் எந்த அடையாளமும் இல்லாமல் தலைமுடி வார்ந்தவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 முட்டுக்கால்களோடு தன்னுடைய முட்டுக்காலை சேர்த்து வைத்து இருந்து ஒரு கேள்வி கேட்டாரே, சில கேள்விகளை கேட்ட அந்த ஒரு நபர் யார் தெரியுமா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியா நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்தது மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மனித உருவத்தில வெள்ளை ஆடை உடுத்து அழகாக வந்து ஒழுக்கமாக அமர்ந்து அந்த கல்வியை கேட்டார்கள். அதற்கு நான் பதில் அளித்தேன். அவர் கேள்வியாக என்னிடத்திலே கேட்டு உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக இங்கே வந்தார். இதான் மார்க்கம். அப்ப தீன் என்ன? இஹ்சான். அது இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, ஒரு மனிதனுடைய பக்தி அல்லாஹ்வை பார்த்து வணங்குவதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்று வணங்குவதாக இருக்க வேண்டும். இதான் இஹ்சான். இஹ்சானுடைய வணக்கமாக, இஹ்லாஸுடைய வணக்கமாக நீங்கள் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன, மார்க்கத்தை பரிசுத்தமாக கலப்படமின்றி இஹ்சானுடைய நிலையில் அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும், இஹ்லாஸுடைய நிலையில் அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனா நாம தொழுகைக்காகவோ இதர வணக்கங்களுக்காகவோ சென்று விட்டால் சகல துனியாவும் அதுக்குள்ள நம்மளுக்கு வரும். அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர கட்டமண்டா உள்ள தொழில் துறவு வேலை வெட்டி சகலதும் அந்த நேரம் தான் ஞாபகம் பாரு. நாம ஃப்ரீயா இருக்கோம், தொழுகைக்காக நாம வருகிற பொழுது ஃப்ரீயா இருக்கோம். எல்லா சிந்தனையும் அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு வருகிறது. அவ்வாறு வரக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வை நாங்கள் காண்பதாக வணங்க வேண்டும், அல்லது அல்லாஹ் நம்மை காண்கிறான் என்று வணங்கினால் மட்டும்தான் இறையச்சம் இருக்கும். இப்ப அல்லாஹ் கண்ணுக்கு தெரிகிறல்ல, அதால பயம் இல்லை. கண்ணுக்கு தெரிகின்ற ஒன்றாக அல்லாஹ் இருந்து அது பயங்கரமான ஒன்றாக இருந்தால் பக்தி வந்திருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் முன்னுக்கால ஒரு நல்ல பாம்பு ஒன்ற உசுரோட நித்தாட்டி வச்சு போட்டு ஒழுங்கா தொளாட்டி கொத்துவேன் என்று ஒரு பாம்பு முன்னுக்கு நின்றா எப்படி பயம் இருக்கும்? அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பாப்பனா? மனுஷன் திரும்பி பார்க்க மாட்டான். ஒரு காலுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தா முன்னுக்கு எவ்வளவு பெரிய ஒன்று வந்தாலும் மனுஷன் பார்வை அங்க எடுப்பானா? இல்ல. பயம். பாம்புக்கு இருக்கிற பயம் கூட
படைப்புகளுக்கு இருக்கிற பயம் கூட, பூனைக்கு இருக்கிற பயம் கூட, சிலாக்களுக்கு கரப்பத்தாம் பூச்சிக்கு இருக்கிற பயம் கூட, வணக்க வழிபாடு செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு வரலன்னு சொல்லி சொன்னா பள்ளிக்கு பயம், கரப்பத்தான் பூச்சிக்கு பயம். கண்ணுக்கு தெரியுது, ஆனா அல்லாஹ் தெரியல, அதனால அச்சம் இல்லை. அப்ப அச்சத்தை உள்ளத்தில் உருவாக்க வேண்டும் என்றிருந்தால், தக்வாவை உள்ளத்தில் உருவாக்க வேண்டும் என்றிருந்தால், அல்லாஹ் அவனை நாம் பார்க்கிறோம் அல்லது அவன் நம்மை பார்க்கிறான் என்கின்ற இரண்டு நம்பிக்கையில் ஒன்றை மனதில் வரவழைத்து வணங்குவதற்கு பெயர்தான் இஹ்சான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்த மனிதர், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு பதிலாக சொன்னார்கள். சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுடைய முதுகுப்புறமாக ஏறிய ஈட்டி சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு முதுகுப்புறமாக ஒரு ஈட்டி ஏறிவிட்டது. அதை தொழுகைக்காக அவர்கள் தக்பீர் கட்டிய பொழுது, அங்கே கலட்டிய பொழுது அது கலட்டப்பட்டதா இல்லையா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஒரு நுளம்பு கடிச்சாலே துல்லியமா தெரியும், நுளம்பு கடிச்சிச்சது. அத நம்மட பக்தி. இதற்குத்தான் அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும் என்கின்ற கட்டளையை அல்லாஹு தஆலா தருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவ்வலு தீனி மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவதுதான் மார்க்கத்தில் முதல் அம்சம் என்று எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் உள்ளமையானவன் இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லுகிறான். அல்லாஹ்வை தவிர சகல வஸ்துக்களும் அழிந்து போகும். குல்லு மன் அலைஹா ஃபான், சகல வஸ்துக்களும் அழியக்கூடியது. வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், உங்களுடைய ரப்புடைய திருமுகம் மாத்திரம்தான் நிலையானதாக இருக்கும். வயபகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், உங்களுடைய ரப்புடைய திருமுகம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்ப சர்வ வஸ்துக்களும் அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் கட்டி காட்கிறோமோ அத்தனையும் அழிந்து போகக்கூடியது. நம்முடைய உடலும் அழிந்து போகக்கூடியது. ஆனால் அல்லாஹ் அழிய மாட்டான். ஏன்? அல்லாஹ் மட்டும் தான் வாஜிபுல் வுஜூதானவன், உள்ளமை கடமையானவன், உள்ளமை நிலையானவன். அல்லாஹ்வை தவிர சகல வஸ்துக்களும் பொய்யானவை, போலியானவை, அழியக்கூடியவை என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகத்திலே அழியக்கூடிய வஸ்துக்கள் மீது நாங்கள் அன்பு வைக்கிறோம், அழியக்கூடிய வஸ்துக்களுக்கு நாங்கள் அச்சப்படுகிறோம். ஆனால் என்றும் நிலையானவன் ஹய்யுல் கய்யூம் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் அறியாமல் அவனை வணங்காமல் இருக்கிறோம் என்றால் வெறும் இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமானது. நிலையானது அல்லாஹ் மட்டும்தான். இந்த உலகத்தில இந்த உம்மத்தில நடுநிலையாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 60 அல்லது 70 ஆண்டுகளுக்கு இடைப்பட்டது என்று சொன்னார்கள். 60 அல்லது 70 ஆண்டுகளுக்குட்பட்ட இந்த வாழ்க்கைக்காக எம்மை நாம் எதற்கெல்லாமோ தயார்படுத்துகிறோம். ஆனால் நாம் முன்னிருந்த வாழ்வு, நாம் இதற்கு பின்னர் செல்ல போகின்ற வாழ்வு, அது என்ன என்பதை எண்ணி பார்ப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றிய தக்வா, இஹ்லாஸ், நல்ல எண்ணம், நல்ல அச்சம், இறை அச்சம் எங்களுக்கு நிச்சயமாக வரும். அது என்ன இருக்கணும்? மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். நாம கட்டி காக்கக்கூடிய எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஆனால் நாங்கள் அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்கு தயாரில்லை. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், நம்ம என்ன கதைக்க மண்டு நம்மளுக்கே விளங்காட்டி என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்? இப்ப நாம என்ன கதைக்கும் நமக்கே தெரியாது என்ன அர்த்தம். வெறியில் இருக்கும் அர்த்தம். தண்ணி அடிச்சவனுக்கு தான் நாம என்ன கதைக்கும் தெரியா. அதுவும் இரவைக்கு அவன் என்ன கதைச்சு காலையில தெரியா. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு ஒரு பழமொழியும் இருக்குது. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒருவன் என்ன சொல்கிறான் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கு தெரியாட்டி ஒரு போதை வஸ்துல உள்ள ஒரு குடிப்பழக்கத்தில் உள்ளவனுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்? உலக வாழ்க்கையில நம்ம என்ன சொல்றோம் என்று தெரியாம ஒருத்தன் சொல்றான் என்ன அர்த்தம்? அவன் போதையில் இருக்கான் அர்த்தமா இல்லையா? இப்ப ஒருத்தர் அல்லாஹு அக்பர் தொழுகிறாரு, வஜ்ஜஹத் ஓதுறாரு. என்ன ஓதின? வஜ்ஜஹத். அப்படி என்ன தெரியா? பாடம். ஆனா தெரியா வஜ்ஜஹத்துல என்ன ஓதுறோம் என்று தெரியா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதின என்ன ஓதின என்று தெரியா. ருக்குல, நிலையில, சுஜூதில, அத்தஹியாத்தில என்னவெல்லாம் ஓதின என்னன்னு தெரியா. சரி, ஏன் நீ நின்ற தெரியா, ஏன் குனிஞ்ச தெரியா, ஏன் சுஜூது செஞ்ச தெரியா, என்ன செஞ்சும் தெரியா, ஏன் செஞ்சும் தெரியா, என்ன சொன்னும் தெரியா, ஏன் சொன்னும் தெரியா. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு போதையில் உள்ள ஒருவனுக்கு தான் என்ன சொல்கிறேன் என்ன செய்கிறேன் என்பது தெரியாது. அதுபோல என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் நாங்கள் வணக்கம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க. சரி, அதுக்காக நம்மடாக்கள் குறுக்கு மூளையில யோசிக்கிறார்கள் தானே. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தொழுவோம் என்று தொழுறத விடுற, வணக்கத்தை விடுற. அப்ப இஸ்லாம் நீ அறிந்து இறைவனை வணங்கு என்று சொன்னதுடைய நோக்கம் அறிகிற வரைக்கும் வணக்கத்தை விட்டுடு என்ற நோக்கமா, அல்லது அவசரமா நீ அறிஞ்சுக்கோ என்ற எச்சரிக்கை அல்லது வலியுறுத்துகின்ற நோக்கமா? என்ன நோக்கம்? அறிஞ்சு சொல்லணும். இப்ப நாம சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பொருள் பாடமாக்கி இருக்கிறோமா, அதை விளங்கி இருக்கிறோமா? வஜ்ஜகத்துடைய பொருள் அதோட விளக்கம் பொருள் மட்டும் தெரிஞ்சு சரி வரைய மாட்டா. அப்படின்னா என்ன என்கிறதையும் நாங்க அறியணும். இதற்காக நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை அறிவது என்பது அல்லாஹ் நம்மை ஏன் படைத்தான், எவ்வாறு படைத்தான், என்ன எதிர்பார்க்கிறான், என்ன எமக்கு விதியாக்கி இருக்கிறான், அவன் என்ன சொல்கிறான் என்பதை குறைந்தபட்சம் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை வாசித்தாவது அல்லது அதனுடைய விளக்கங்களை உலமாக்களிடத்தில் கேட்டாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்டால் தான் எங்களுடைய அமல்கள் உயிரோட்டம் உள்ள அமல்களாக இருக்கும். அல்லாஹ்வை அறிந்து வணங்கினால் மாத்திரம்தான் அதற்கான கூலி சரியாக கிடைக்கும், அந்த வணக்கம் பரிபூர்ணமாக இருக்கும். காரணம், அல்லாஹ்வே சொன்னான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் வர்க்கத்தையும் மனிதர்களையும் என்னை அறிந்தே அன்றி வணங்குவதற்கு நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். அறிஞ்சு வணங்கணும். அப்படி என்றால் நாம் முதலாவதாக தொழுகையுடைய சட்ட திட்டங்களை பற்றி அறிய வேண்டும், இறைவனை பற்றி அறிய வேண்டும், என்ன ஓதுகிறோம் என்பதை பற்றி அறிய வேண்டும், நோன்பை பற்றி அறிய வேண்டும். அந்த அறிவு இல்லாமல் எல்லாரும் சாறுகளும் சாப்பிடுறாங்க, நாமளும் சாப்பிடுறோம். மகரிபுக்கு திறக்கிறாங்க, நம்மளும் திறக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, அறியாம தொழுதம் என்று சொன்னால் வெறுமனே குனிவதையும் நிமிர்வதையும் தவிர வேறு எந்த பலனும் கிடைக்க மாட்டா. அறியாம நோன்பு நோற்றம் என்று சொன்னா பட்டினியையும் தாகத்தையும் தவிர வேறு எதுவும் மிச்சம் இருக்காது. பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எதுவும் மிச்சம் இருக்காது. இவ்வளவுதான். எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வை பற்றி அறிகின்றவர்களாக, அல்லாஹ்வை அறிவித்து தரக்கூடிய ஒரு குருவை பின்துயரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ் பற்றி அறிகிறேன்னு சொன்னா அப்படி கழிச்சு முடிச்சு போட்டு போறதா? இல்ல. ஒரு குருவிடத்திலே சென்று அது பற்றி நம்முடைய சந்தேகங்களை கேட்டு அவர் நம்மளை அளந்த பின்னர் அவர் சில விஷயங்களை என்ன செய்வார்? சொல்லி தருவார். அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா.
ரஹ்மான் இறைவனை பற்றி நுட்பமான அறிவுடைய ஒருவரை கேட்டு நீ படித்துக்கோ என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லுகிறான். இன்னும் சொல்லுகிறான், ஃபஸ்அலூ அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். ஞானம் இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால் ஞானம் உடையவர்களை தேடி சென்று அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு வலியுறுத்துகிறான். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அல் இல்மு யுத்தா வலா யதி. அறிவு கொடுக்கப்படும், கேட்டு வந்தால் கொடுக்கப்படும். யுத்தா வலா யதி, உங்களுடைய காலடிக்கு தேடி வராது என்று இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை வணங்குகிற நாம் அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும். நாம் செய்கின்ற அமல்களை பற்றி அறிய வேண்டும். அந்த அமல்களில் நாம் என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், ஏன் சொல்கிறோம், ஏன் செய்கிறோம் என்பவைகளை அறிய வேண்டும். அதற்கு ஒரு அருமையான மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியாத விடயங்களை நீங்கள் கேள்விகளாக குறைந்தபட்சம் என்னிடத்தில் அல்லது என்னை விட தகுதியான பலர் இருக்கிறார்கள் அவரிடத்தில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த காரியத்திலே செயல்பட வேண்டும், அமல்களை புரிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வையும் அறிந்து அல்லாஹ்வுடைய கடமைகளையும் அறிந்து பேணக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.